உங்களை கிறிஸ்துவின் கிருபையாலே அழைத்தவரை. ஓகே, அந்த பாயிண்ட் தான், அதை ஹைலைட் பண்ணீங்க. உங்களை மறுபடியும் படிங்க. நல்லா பாருங்க, நம்மளோட அழைப்பு எப்படி இருந்துச்சு? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர். அப்ப நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுங்களா? கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய கிருபையின் நிமித்தம், because of his grace, God called us. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் இன்னைக்கு தேவனை துதிக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் இன்னைக்கு சபையில இருக்கோம். இன்னைக்கு அவருடைய கிருபையினால தான் அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்துவின் கிருபையினால், கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்? எதுக்கு உங்களை அழைத்தார்னு கேளுங்க. நல்லா கேளுங்க பாருங்க. நல்லா பாருங்க, இந்த அழைப்பை, இந்த கிருபையை நம்ம அதை தெரிந்து கொள்ளவில்லை. நமக்கு முன்பதாக கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, தேவனிடத்தில் அழைப்பு இருந்தது, தேவனிடத்தில் கிருபை இருந்தது. நான் போய் அதை சூஸ் பண்ணல, ஆண்டவர் அதை சூஸ் பண்ணார். புரியுதா? நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே உங்க அழைப்பை கொடுங்க, உங்க கிருபையை கொடுங்க. நம்ம கேட்பதற்கு முன்பதாக நம்ம அவரை விசுவாசித்தோம். பார்த்தீங்களா? யாரை விசுவாசித்ததுனால? தேவகுமாரனை விசுவாசித்ததுனால, கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால, அவருக்குள்ளாக இருந்த கிருபை நிமித்தம் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன நோக்கத்துக்காக? ஒண்ணு, என்ன நோக்கத்துக்காக? இரண்டாவது, என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அழைப்பு? என்ன அழைப்பு? நம்ம என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இரண்டாவது 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கு வசனத்தை கொஞ்சம் நான் கொடுக்கிறேன். தீமோத்திக்கு சொல்றாரு, தீமோத்திக்கு எழுதும் பொழுது எழுதிட்டீங்களா? சரி பாருங்க. அவர் நம்முடைய கிரியைகளினால், கிரியைகளின் படி நம்மை ரட்சியாமல். கிரியைகளினால் என்ன அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கிரியைகளினால் என்ன? அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சியாமல். அப்படின்னா தேவன் நம்மை ரட்சிக்கும் பொழுது நம்மளுடைய செயல்களோ அல்லது நம்மளுடைய செயல்களை வைத்து நம்ம எப்படி என்ன பண்றோம் வைத்து அதை பார்த்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்த அழைப்பு. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது அது சாதாரணமான அழைப்பு இல்ல, அது பரிசுத்த அழைப்பு. பரிசுத்த அழைப்பு பெற்று இருக்கிறோம். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? அப்ப சாதாரண அழைப்பு இல்ல. இன்னைக்கு ஊழியக்காரங்க அவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஆராதனை செய்யறவங்க அழைக்கப்பட்டு இருக்கிறார். டிராமா வாசிக்கிறார், இவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார். கீபோர்டு வாசிக்கிறார், இவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார். அவர் கேமரா பிடிக்கிறார், அவருக்கு அழைக்கப்பட்டு. அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் பரிசுத்த அழைப்பினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற கிருபையினாலே அழைக்கப்பட்டது.
Hallelujah. Hallelujah. I'm called for God purpose. நான் அழைக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்காக நான் அழைக்கப்பட்டேன். Hallelujah. நம்மளுடைய மாம்சம் அல்ல, நம்மளுடைய மாம்சத்துக்காக அல்ல. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னுடைய மாம்சத்துக்காக அல்ல, என் தாய் தகப்பனுக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, என்னுடைய நண்பர்களுக்காக அல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக அல்ல, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அல்ல. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டேன். Hallelujah. Hallelujah. நான் யாருடைய விருப்பத்தையும் யாருடைய சித்தத்தையும் செய்வதற்கு அழைக்கப்படல. நான் அழைக்கப்பட்ட ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்துக்காக அழைக்கப்பட்டேன். Hallelujah. Hallelujah. அப்ப மாம்சத்தின் சித்தத்துக்கு போயிட்டோம்னா, நம்ம மாம்சத்துல ஃபோக்கஸ் பண்ணோம்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போய்விடுவோம். Hallelujah. அப்ப நம்மளுடைய கவனம், நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கும். Hallelujah. என்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனம் அந்த அழைப்பை விட்டு வேற பக்கத்துக்கு நம்ம போறோமோ, அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்புல அந்த அழைப்பை நிறைவேற்ற மாட்டோம். Hallelujah. நிறைய பேர் அந்த இடத்துல தான் ஃபெயிலியர் நடக்குது. ஃபெயிலியர் சொல்ல முடியாது, தவறு அங்க நடக்குது. ஒரு தடுமாற்றம், ஒரு கலக்கம் உண்டாகுது, ஒரு தேங்கின லெவல். ஏன்னாக்கா தேவனுடைய அழைப்பை விட்டுட்டு வேற ஒரு மாம்சத்துக்குள்ளாக போய் நிற்கும் பொழுது தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது. Hallelujah. Hallelujah. அப்ப நம்ம மாம்சத்தில் இருந்து தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது. என்பது புரியுது. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றணும்னா மாம்சத்துக்கு மறித்து ஆவிக்குள்ளாக உயர்த்து எனக்கு தேவன் கிருபையாக அளித்த அந்த பரிசுத்த அழைப்பிலே அந்த அழைப்பை நிறைவேற்றுவேன். Hallelujah. அது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையாக இருக்கு. Hallelujah. இப்ப அடுத்தது நம்ம பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம அழைக்கப்பட்டோம். ஒரு அவுட்லைன், ஒரு அதிகாரத்தை, ஒரு வசனத்தை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் நல்லா பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை, நல்லா சொல்லுங்க, மனுஷனை. அப்ப தேவன் ஆதியில மனுஷனை உண்டாக்கும் பொழுது வேற ஒரு சாயல், வேற ஒரு முகத்தை வச்சு, வேற ஒரு அழகை வச்சு ஆண்டு உருவாக்கல. இங்க இருக்கிற ஒவ்வொரு சாயலும் கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அந்த சாயலை போன்றதான் நீங்க நானும். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? சொல்லுவாங்க அம்மா மாதிரி, அம்மா மாதிரி. சொல்லுவாங்க இவன் அப்பா மாதிரி. யாராச்சும் வந்து இவன் வேற மாதிரி ஆயிரும், அங்க வேற மாதிரி ஆயிரும். அந்த பேரு செய்யவே மாட்டான். பிள்ளை பாருந்தாலும் பயம், யார மாதிரி யாருங்க இருக்கும், அப்பா எங்க இருக்கு, ஒண்ணு கலர்லாச்சும் என் பேரு. சரியா? அப்ப இந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் பாருங்க சபையே, ஒரு குழந்தை பிறந்த பிறகு எல்லாரும் வந்து பார்க்கும் பொழுது இவன் அம்மா மாதிரி இருக்கான், இவன் அப்பா மாதிரி இருக்கான். எப்படி? அம்மா மாதிரி இருக்கா, இந்த பிள்ளை அப்பா மாதிரி இருக்கு. அதே போல கிறிஸ்து நம்மை அழைத்த பிறகு, நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, முழுக்க ஞானம் ஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய குழந்தைய போல பிறப்போம் தெரியுங்களா? அந்த சாயல் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கும். பார்க்கிற ஒவ்வொரு மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இவன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த புது குழந்தையா தெரியுமா? அவனுக்குள்ள மாம்சத்தின் சாயல் இருக்காது, அப்பா அம்மா சாயல் இருக்காது. அந்த பிள்ளான மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல். ஏன் கிறிஸ்துவின் சாயல் உள்ளது இருக்குன்னா, ஆண்டவர் இங்க வசனம் சொல்லுது, அவர் படைக்கும் பொழுது, அவர் உருவாக்கும் பொழுது மனிதனை வேறு ரூபத்திலோ வேற ஒரு காரியத்திலோ உருவாக்கல, அவர் சொந்த இமேஜில் உருவாக்கணும். எப்படி உருவாக்குனாரா? Let us make man in
இமேஜ். அப்ப அவருடைய சொந்த இமேஜ்ல, அவருடைய சொந்த என்ன சொல்லுவாங்க அழகுல நம்மளை உருவாக்கினார். ஹalleluya. இன்னைக்கு உங்களோட உள்ளான மனிதன் எவ்வளவு அழகு தெரியுமா? அவனுக்கு கிரீமு, ஃபவுண்டேஷன், பவுடரி, வாசனைங்க எல்லாம் புதிய ஆராதனை வசனம் ஜபம். இதுதான் அவனுக்கு பிள்ளாக அப்படியே கமகமகமகமான இருக்கும். சிலதை நோண்டி பார்த்தா the mummy of Brendan பட்சிக்கு வரும். உள்ளான மனிதன் இருக்கானா? நிறைய டிப்ஸ் கத்து கொடுத்துருக்கேன். உள்ளான மனிதன். அப்ப இந்த உள்ளான மனிதன் கொஞ்சம் யோசிச்சாங்க, எப்படா கடைசியா படிச்சோம்ல அவன் சாப்பிட்டானா? அவன் சாப்பிடுறது தேவ வசனம். அவனுடைய தாகம் என்னது? ஜெபம். சரியா? அப்ப நம்ம சாப்பிடாம இருந்தோம் 2 நாள் எப்படி ஆயிடுவோம்? வசனத்துல நீ மீற முடியாத கூனி நன்மையாக. சரியா? 2 நாள் 3 நாள் முன்னாடி மனுஷன் வேதத்தை படிக்காம ஜபம் பண்ணாம இருந்தா எப்படி இருப்பாங்க? யோசிப்பாங்க. அப்ப தேவனுடைய அழைப்பு பெற்ற நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆயுதத்தை கொண்டு. ஹalleluya. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு சொல்றாங்க. ஓகே, இவருக்கு இந்த அழைப்பு. ஆனால் அது இரண்டாவது. முதல் அழைப்பு ஒவ்வொருத்தரும் சராசரியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை செய்ய. ஹalleluya. இன்னைக்கு உங்களோட அழைப்பு என்ன பிரதர்? நான் ஊழியக்காரன் ஆண்டவரை அழைச்சிருக்கேன். உங்களோட அழைப்பு என்ன பிரதர்? நான் மியூசிக் வாசிக்கிறேன். உங்களோட அழைப்பு என்ன பிரதர்? சர்ச்ல சர்ச்சை ஒழுங்கு பண்றது, ஊழியக்காரோட இருந்து இதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் சபைக்கு சொல்றேன், கிறிஸ்து மரிக்கும் 3 உயிர் தெரிஞ்சு அழைச்சது தெரியுங்களா? அவரோட சித்தத்தை நிறைவேற்ற. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற தாழ்வின் அழைப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் சமசரியாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மளுடைய அழைப்பு எப்ப ஆண்டவர் நம்மை அழைச்சார்? எப்ப ஆண்டவர் நம்மை அழைச்சார்? ஆண்டவருடைய அழைப்பு நம்ம ஆண்டவர் நம்மை அழைத்தார். சரியா? சொன்னேன், அழைத்ததுக்கு உண்டான காரணம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா. 3வது, அவருடைய அழைப்பு எப்பொழுது வந்தது? கலாத்தியர் 1:15. இருந்தும் என் தாயின் வயிற்றில் இருந்ததும் என்னை பிரித்தெடுத்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, மறுபடியும் பாருங்க, தம்முடைய கிருபையினால் என்னை தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். யாரு அழைத்த தேவன்? தம்முடைய குமாரனை என்னத்துக்காக பிரிச்சாரா? என்னத்துக்காக அழைச்சாரா? அப்ப மைண்டுக்குள்ள வரும். தம்முடைய குமாரனை புறஜாதிகளின் இடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது தாயின் கருவில் பிரித்தெடுத்தார். 1. 2வது, அவருடைய கிருபையினால் நம்மளை அழைத்தார். ஹalleluya, ஹalleluya. அடுத்தது எரேமியா 1:5-7 படிங்க. ஆண்டவர் சொல்றார் எரேமியாவை பார்த்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. அதை கொஞ்சம் யோசிச்சு
இருக்கிறவங்க வாந்தியா வாந்தி வரும், மயக்கம் போடுங்க, வீட்டு மயக்கம் போட்டு விழுவாங்க, வாந்தி எடுப்பாங்க. அப்புறம் போய் செக் பண்ணும்போது வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்பதான் தெரியும் தாயோடைய வயிற்றுல, அந்த பெண்ணோட வயிற்றுல ஒரு கருவு அல்லது ஒரு பிள்ளை உருவாகுதுன்னு அப்பதான் அந்த தாய்க்கே தெரியும். ஆனா ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, உருவாகும் முன்பதாக உன்னை நான் தெரிந்திருக்கிறேன். உருவாகும் முன்னும் ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன உறுப்பு கூட அந்த ஸ்கேன் மிஷின்ல தெரியாது. அந்த பெண்ணு சுமந்து இருக்கிற அந்த பெண்ணுக்கு கூட தெரியாது என் வயிற்றுல ஒரு பிள்ளை வரப்போறது, அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க அழைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த பெண்ணுக்கு கூட தெரியாது. அதை செக் பண்ற டாக்டர் கூட தெரியாது. போட்டு ஜெல்லு வச்சு தேடிட்டு இருப்பான். ஜெல்லு வச்சு தேடிட்டு இந்த தானே இருக்கும், இங்க தானே இருக்கும். ஆனா ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றாரு, உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உருவாக்கும் முன்பதாகவே உன்னை அறிகிறேன். உருவாகும் முன்பதாகவே உன்னை நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி, நம்மளோட அழைப்பு பாருங்க, ஜாதிகளுக்கு ஆண்டவர் எதுக்கு அழைத்தார், எதுக்கு தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பிரித்தேன், உன்னை பரிசுத்தம் ஆக்கினேன். எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர் நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை சபை நல்லா கவனமா கவனிங்க, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடங்களிலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து, கிருபையினால் அழைத்து, நம்மளை பரிசுத்தமாக நம்மளை பிரித்து, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மளை பிரித்து, நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை பேர் சொல்லி அழைத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்லும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு? எதுக்கு ஆண்டோட சித்தம் என் வாழ்க்கையில வந்துச்சு? எதுக்கு ஆண்டவர் எனக்காக மரிச்சு 3ஆம் உயிர் தந்தாரு? அவரை பற்றி சொல்கிற அழைப்பு எல்லா மனிதனுக்கும் உண்டு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஊழியம். ஏன்னா இந்த அற்புத அடையாளம் எல்லாம் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் வந்து நோக்கம் தெரியுமா? இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவும், மீட்கவும், அவர்களை வாழ வைக்கும் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன அற்புதம் வேணும் சபைக்கு? சபைக்கு என்ன அற்புதம்? என்ன ஜனங்களை கொண்டு எழுப்பியிருக்காரு, அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கு. ஆனா ஆண்டவர் கனம் பண்ணுகிற ஊழியம் இருக்குமா? ஆண்டவர் சோல் வீலிங். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சோல் வீலிங் செய்யறோம்? எத்தனை பேர் ஆத்மாதாயம் செய்யறோம்? வசனம் சொல்லுது, கிருபையினால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தந்தார். அந்த கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டோம். இந்த அழைப்பு எப்ப வந்துச்சுன்னா, தாயின் வயிற்றுல உருவாகும் முன்பதாகவே ஆண்டவர் நம்மள தெரிஞ்சுட்டார். அப்பயே அழைச்சிட்டார். எனக்கு தான் இவன் என்னுடையவன், முத்திரையை போட்டாச்சு. அப்படியே நம்மளை பெற்றெடுத்த தாய்க்கும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது, எந்த டாக்டருக்கும் தெரியாது, எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இவன் என்னுடைய மகன், இவன் என் புகழை சொல்லி, இவன் என் துதியை சொல்லி. அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அப்படி ஒரு மகிமைக்குள்ளாக ஒரு ஆச்சரியத்துக்குரியதான அழைப்பை பெற்ற நம்ம இன்னைக்கு அந்த அழைப்பை நிறைவேற்றுவோம். நல்லா இப்போ ஆண்டவரே அற்புதம் அடையாளம் அது இயேசுவின் நாமத்தில் போனா போயிடும். இயேசுவின் நாமத்தில் போனா போயிடும். வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகமாயிடும். அது பெரிய மேட்டர். ஆனா பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆத்துமாதாயம். அழிந்து போன ஜனங்களுக்கு ஆண்டவர் பாருங்க, நீங்க சொல்லியிருக்கேன், நம்மளை அழைத்த நோக்கம் எதுக்கு தெரியுங்களா? நம்ம அவரை நேசிக்கிறோமா நேசிக்கலையா, அவர் நம்மளுக்கு வேணுமா வேணாமா, அவரு கடவுளா நம்ம வாழ்க்கையில வரணுமா வேணாமான்னு கேட்கறதுக்கு முன்பதாகவே உனக்காக எனக்காக மரித்து 3 நாள் உயிர் எழுந்து எதுல தெரியுமா? உன் மேல வச்ச நம்பிக்கை, உன் மேல வச்ச விசுவாசத்துல. ஏன் தெரியுங்களா? என் மகனை முதல்ல நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறேன், என் மகனை முதல்ல நான் சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறேன், என் மகனை முதல்ல நான் ஆசீர்வதிக்கிறேன். காரணம் தெரியுங்களா? இவன் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சபை மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக ஆண்டு மாதிரி சுவைத்திருந்தாரு. இன்னைக்கு சபை என்ன பண்ணுது? பேசுவார். அழைப்பு பெற்ற நம்ம எந்த அழைப்புக்கு போராடுகிறோம்? இந்த வசனத்தை எடுத்து யார் வேணாலும் பேசலாம், இங்க நின்று யார் வேணாலும் குதிக்கலாம், யமஹா கிளாஸ்ல மியூசிக் கிளாஸ் போனா யார் வேணாலும் மியூசிக் வாசிக்கலாம், கையில போன் எடுத்தா யார் வேணாலும் வீடியோ எடுக்கலாம். அது இல்ல, ஒரு அழிஞ்சு போற ஆத்மாவை எடுத்து அந்த சபையில உட்கார வச்சு அப்பா ஆராதிக்கும் போது தேவனை மகிமை பண்ணுவாங்க. அதுதான் ஊழி, அதுதான் சபை, அதுதான் அவரோட வீடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தெரியுமா அற்புதமானவராக இருக்கிறாங்க. இந்த சபையில ஊழியத்துல புதிய ஆத்மாக்களை கொடுங்க, புதிய ஆத்மாக்களை சந்திக்கிற பாதைகளை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எந்த தீர்க்க தரிசனங்களும் சொல்வதற்கு முன்பதாக ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த ஜனங்களும் எந்த மனுஷனும் நம்மை வழி நடத்துவதற்கு முன்பதாக, எந்த மனிதனும் கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு முன்பதாக, எந்த மனுஷனும் அழைப்பை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கேன், நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. தாயின் வயிற்றுல சின்னதா ஒரு கரு வரும்போது அப்பயே ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரா? அப்ப யாரு அழைப்பை பத்தி நம்மளுக்கு சொன்னா? அப்ப யாரு ஆண்டவரை பத்தி நம்மளுக்கு சொன்னா? அவரை பத்தி தெரியாம இருந்த போதிலும் நம்ம அவரை நேசிக்கல, அவர் நம்மளை நேசிப்பார். அல்லேலூயா. நம்ம அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, நம்மளுடைய பாவம், நம்மளுடைய தவறுகள் ஆண்டவருடைய அழைப்பை மாற்ற முடியாது. சபை அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் குற்ற உணர்ச்சியோட உட்காந்துருப்பான். ஐயோ, நான் தவறு செஞ்சேன், ஆண்டவரை அழைச்சிருந்தாரு, அது போச்சே. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்றது? உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், உன்னுடைய தவறுகளின் நிமித்தம் உன் மேல் ஆண்டவர் வைத்த அழைப்பை ஒருவனும் அதை எடுக்க முடியாது. ஆண்டவர் உன் மேல வச்சதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அது எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும், ஆண்டவர் உன் மேல் வைத்த அழைப்பு ஒரு முறை உன்னை அழைச்சாருன்னா அது அழைச்சதுதான். அதுல இருந்து அவர் மாற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் வாழ்க்கையில, ஓ ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் பிரதர், நான் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன் சிஸ்டர், என் வாழ்க்கையில இப்படிதான் நடந்துருச்சு, எப்படி தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும்? அவங்களுக்கு போய் சொல்லுங்க, நீ எவ்வளவு பெரிய காரியத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள, எவ்வளவு பெரிய தவறுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட தவறு வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை வச்சார் அழைப்பு, அந்த அழைப்பாங்கிதான் நீ போற வரைக்கும் அங்கேதான்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மோசேவை ஆண்டவர் அழைச்சாரு. நல்லா பாருங்க, மோசேவை ஆண்டவர் அழைச்சாரு. மோசே எகிப்துக்கு போகிற வரைக்கும் அவனோட அழைப்பாக தான் இருந்துச்சு. ஹalleluya. அவன் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு குடும்பம் அவனுக்கு வந்துச்சு. மாமனார் பண்ணிட்டாரு, ஆடுகளை மேய்க்கிறார், எல்லாம் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை செட்டா பண்ணிட்டாரு. அவரோட வாழ்க்கையில அவரோட ஃப்ரெண்ட் அவர் போயிட்டாரு. ஆனா அவனோட அழைப்பேனே இருந்துச்சு, எகிப்து இருந்துச்சு. ஹalleluya. ஆனா அவன் அதை விட்டுட்டு பல வருஷம் ஓடிட்டு அவன் வாழ்க்கை எல்லாம் செட்டில் பண்ணியும் அவனால இருக்க முடியல. ஆண்டவர் தீர்த்தார், நீ இங்கதான் இருக்கணும்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு நீ தவறு செஞ்சிருந்தாலும், எவ்வளவோ நீ பாவத்துக்குள்ள போயிருந்தாலும், ஒரு நாள் வரும்போதே ஆண்டவர் உன்னை அந்த அழைப்பில் எடுத்து அதை நிச்சயம் வைப்பார். திசை மாறி போகலாம், பக்கத்துல பாருங்க, திசை மாறி போகலாம், வழி மாறி போகலாம், ஆனா அழைப்புல இருந்து போக முடியாது. ஹalleluya. அழைப்புல இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடியல, உன் அழைப்பு மேலதான் இருக்கு. ஹalleluya. அழைப்பு சபையினால சபையினாலதான் இருக்கு. புரியுது மாத்திரம் ராமேஷ். நம்மளுடைய அழைப்பு, நம்மளுடைய தவறு நிமித்தம் அது வீணாக காலங்கள் எடுக்கலாம், நேரங்கள் எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் எதுக்கு அழைச்சாலோ அந்த அழைப்பு நம்ம மேல அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஹalleluya. இப்போ மோசேல சொன்ன ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் என்ன தவறு செஞ்சாரு? ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே நான் பிள்ளையை கொடுப்பேன், நீ பொறுத்து, நீ வெயிட் பண்ணு, நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாமே மனைவி சேர்ந்துக்கிட்டு அதுக்குள்ள இன்னொரு வேலையை பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல தவறு செஞ்சாங்க. இருந்த போதிலும் ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு அப்ப இல்ல, இப்ப வரைக்கும் நிறைவேறும். இப்ப வரைக்கும் நிறைவேறும். அவர்கள் வாழ்க்கையில வழி மாறி போனாங்க, திசை மாறி போனாங்க சூழ்நிலைகள் நிமித்தம். ஆனால் ஆண்டவர் அழைச்சார், ஆபிரகாமே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய சந்ததி ஆக்குவேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்தமா விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம் சந்ததியாக மாறுறாங்க. ஹalleluya. ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம் சந்ததி. அவனுடைய ஜாதிகள், அவனுடைய கூட்டம், அவனுடைய சந்ததி பெருகிக்கொண்டே தான் போகுது. எல்லாம் தவறு செஞ்சான், ஆனா அந்த அழைப்பு அவனை விட்டு போனான். ஹalleluya. ஹalleluya. பேதுரு சீஷர், பேதுரு ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவர் போன பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். எங்க போனா? மறுபடியும் எங்க போனா? பச்சை போயிட்டான். அதான் இல்ல, நம்மளுடைய பேரு வந்து இது, பைபிள் பேரு இது. பழைய விஷயம் போயிட்டாரு. அவரு சாக்கு எடுத்துக்கிட்டு, போட்டோ எடுத்துக்கிட்டு ஆண்டவர் கூட இருந்தவன், ஆண்டவர் கூட இருந்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து மரித்தோரை உயிரோடு எழுப்பி 4 நாள் ஆச்சு செத்து போய் லாசருல வெளியே வந்த லாசர் அப்படியே வர முடியாது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் போன பிறகு எங்க மீன் பிடிக்க, நான் பிடிக்க, மீன் பிடிக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மீன் பிடி ஓடி. ஆண்டவர் திருப்பி வந்து பார்க்க, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எதுக்கு அழைச்சேன்? உன்னை எதுக்கு தெரிஞ்சுக்கொள்ள? உன்னை இதுக்கு நான் தெரிஞ்சு கொள்ளலையே, இதுக்காக நான் வரலையே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் மனம் திரும்பி வந்தான் பாருங்க. மறுபடியும் ஆண்டவர் எத்தனை பதிலளிச்சான்? 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 எவ்வளவு அமைதி! கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவரை எத்தனை முறை மறுதலித்தார்? எத்தனை முறை? அவன் ஓடி எல்லாம் ஒழித்து விட்டுட்டு போயிட்டான். அழைப்பு வேணாம், உண்மை வேணாம், ஊழிய வேணாம், எதுவுமே வேணாம் விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் வந்து ஒரு என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு. அவன் மறுபடியும் அவன் அழைப்புக்குள்ள அப்படி வந்தான் பாருங்க. ஆண்டவரை 3 முறை மறுதலித்தான். சொல்லுங்க, 3 முறை மறுதலித்தான். ஆனா அவன் ஊழியத்துக்கு மறுபடியும் அவன் அழைப்புல வந்து நின்று போயிட்டு 3 முறை மறுதலிச்சான். ஆனா அட்டத்துக்கு 3000 பேர்
மகிமைன்னு அழைப்பான். 3 எண்ணிக்கு மறுதளிச்சான். மறுபடியும் வந்து அழைப்புல நின்றான் பாருங்க. 3000 பேர். ஹalleluya. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது ஜெயத்தை வாங்கி கொடுத்தார் கோலியாத்தை வென்று. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய சாவுகளை, நம்மளுடைய தோல்விகளை, நம்மளுடைய வீழ்ச்சிகளை, நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய பாறைகளை எல்லாவற்றையும் நம்மளுடைய ராஜா எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயமாக மாற்றி அதை ஆளுகை செய்யும்படியாக நம்மை அழைப்பார். ஹalleluya. அவரை சொல்வது, அவரை பற்றி சொல்வது, சுவிசேஷம் சொல்வது. இரண்டாவது, நம்மளை அழைத்த காரணம் தெரியுமா? To rule over, to rule everything. அப்ப தேவனுடைய சாயல்ல நம்மளை படைத்தார். ஆதியாகமத்துல பார்த்தோம், 1:26 பார்த்தோம். தேவனுடைய சாயல்ல படைத்தார். படைச்சிட்டு அந்த வசனத்துக்கு போயாரு. மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், நம்மளுடைய அழைப்பு பாருங்க, பூமி அனைத்தையும், பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சது உங்களை என்ன சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அழைக்கல. உங்களை என்னை அழைச்சது எதுக்கு தெரியுமா? உலகத்தை ஆளுகை செய்ய. To rule over the world. இந்த உலகத்தை ஆளுகை செய்ய. இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் நம்ம உலகம் நம்ம ஆளுகை செய்யல, நம்ம உலகத்தை ஆளுகை செய்யணும். ஹalleluya. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் யாரு? சபையானது யாரு? தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்காரு? என்னைக்கு அந்த அதிகாரத்தில் நிற்கிறோமோ அன்னைக்கு நீ மற்றவர்களை ஆளுகை செய்யும்படியாக மாறுவ. ஹalleluya. எந்த ஆளுகை? மனுஷன் அந்த ஆளுகை இல்ல. இப்பொழுது என்னை ஆளுகை செய்கிற கவலை, என்னை ஆளுகை செய்கிற பாரம், என்னை ஆளுகை செய்கிற பிரச்சனைகள், என்னை ஆளுகை செய்கிற தவறான வாழ்க்கைகள், இதுல எல்லாவற்றிலும் இருந்து இயேசு ஜெயத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. இந்த சகலவற்றையும் ஆளுகை செய்வதாக என்னைக்கு அந்த விசுவாசம் வருதோ உங்களுக்கு பின்ன தொடர்ந்து வருது தெரியுங்களா? பிரச்சனை, போராட்டம், சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சில நேரத்தில் வாழ்க்கையை முடிவது போல இருக்கும். என்னைக்கு உங்களுக்கு உணர்வு நீங்க திரும்பி சொல்லுங்க, என் அப்பாவுடைய பிள்ளை, நான் அழைக்கப்பட்ட காரணம் நீ என்னை ஆளுகை செய்ய முடியாதுல்ல, நான் உன்னை ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு யார் யாருக்கு ஆளுகை செய்யுது? யார் யார் ஆளுகை செய்யுது? அவரோட பிள்ளைகள் சகலவற்றை ஆளுகை செய்யும். ஹalleluya. அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துச்சு. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கை இது போல இருக்கு. நம்மளோட வாழ்க்கை நிச்சயமா, நம்மளோட குடும்பம் நிச்சயமா. ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் என்னை, சபையை, உங்களை, என்னையும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தது, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தோம். எப்படி? அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். ஹalleluya. கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றேன். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. உங்களை அழைச்சாங்கன்னா எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு நேரத்துல அவருடைய சமூகத்துல வந்துதான் வேற வழியே இல்லை. ஹalleluya. தெரிவித்து புரியுது. ஒரு காலகட்டத்துல ஓடி இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம், உனக்குள்ள அழைப்பு இருக்கு. நீ எவ்வளவு தூரம் போனாலும் அழைப்பு இருக்கிறவங்க ஆண்டு விட்டாலும் கையில தான் இருக்கும். ஓடு மகனே, ஓடு மகனே, ஓடு மகனே, ஓடு மகனே. அவரோட சித்தத்தை நிறைவேற்றும்படி நீ தேவைப்பட்ட உரையிலே நீங்க எங்க பார்ப்ப சுத்திட்டு இருந்த நீங்க சமூகம் ஆண்டவே சொல்றோம். அதுதான் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எவ்வளவு தூரம் போனாலும், எந்த வேலை செஞ்சாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் எதுவுமே சரி வராது. ஏன் தெரியுமா? நீ அவரை
நல்ல சொல்லுங்க, ஆண்டவருடைய திட்டம். நல்ல சொல்லுங்க, ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம். சரி, ஓகே. ஆண்டவருடைய திட்டம் பிளான் A, அப்புறம் பிளான் B. அப்படியா? ஆல்ரெடி வேற என்ன பிளான் கொடுப்பாங்க? அப்படி நம்ம போடுவோம் இந்த வருஷத்துல நம்ம 6 மாசம் வரைக்கும் அப்படி செஞ்சுவோம். சரி, அடுத்த ஒரு 6 மாசம் வரைக்கும் செஞ்சுவோம். பிளான் A போவோம், அப்படியே செஞ்சோம்னா பக்கத்துல பிளான் B போயிடும். நிறைய பேருக்கு இப்ப பிளான் C வைக்கும் போது பிளான் A, பிளான் B, பிளான் C, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, இப்படி போகுது. ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பிளான் A, பிளான் B எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஒரே அழைப்பு தான். ஒரு முறை தாய் கருவில் ஒன்று அழைச்சாருன்னா பேர் சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு வழிநடத்துறேன்னு சொன்னவரே அடுத்தது நடுவுல வாக்கு மாற மாட்டா. அவர் அழைத்த வாக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ மகனே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்ட, உன்னால முடியல, இந்த அழைப்பு வேணாம், உனக்கு இந்த அழைப்பு வேணாம் மகனே, நீ பரவாயில்ல இரு, நான் உனக்கு பிளான் B வச்சிருக்கேன், இந்த அழைப்புல போன்னு சொல்ற தெய்வம் அல்ல. உன்னை அழைச்சாருன்னா அந்த அழைப்புல உன்னால முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா போன வாரம் சொன்ன மாதிரி அப்பா உன்னை தூக்கி சுமப்பா. அந்த அழைப்பை நிறைவேற்ற உன்னை அனாதையா விட்டுற மாட்டாரு, நிறைவேற்ற அவரும் சேர்ந்து பாடுபடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்குள்ளாக கஷ்டமா இருக்க முடியாது. அப்படிதான் இருக்கணும். நாமளும் அப்படிதான் பேக்கப்பட்டியெல்லாம் தூக்கணும். அந்த ஊரை விட்டு ஓரத்துக்கு ஆண்டவர் சொன்னார், அழைச்சவர் உண்மை உண்மை, அழைச்சவர் உண்மை உண்மை. ஹல்லேலூயா. வழி மாறி போகலாம், பாதை மாறி போகலாம், ஆனா அந்த அழைப்புன்னு வரும் பொழுது நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ, நீ எதற்காக பிரிக்கெடுக்கப்பட்டாயோ, நீ எந்த ஓட்டத்தை ஓடுவதற்காக நீ அழைக்கப்பட்டாயோ அந்த ஓட்டத்தில் ஆண்டவர் எடுத்து அதை நிச்சயம் வைப்பார். ஹல்லேலூயா. சபையை வைப்பார். அது வரைக்கும் எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம் பெருசு இல்ல, ஆனா ஆண்டவர் வைக்க வேண்டிய நேரத்தில் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, my calling is permanent. My calling is permanent. என்னுடைய அழைப்பு சொல்றவங்கள மாத்திரம் ஆசீர்வதிப்பார். என்னுடைய அழைப்பு அது நிரந்தரமானது. என்னோட அழைப்பு நிரந்தரமானது. எவ்வளவு வரைக்கும் நிரந்தரம்? கிறிஸ்து வரும் வரைக்கும் என்னோட அழைப்பு தொடர்ந்து கொண்டே பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலையும் இருக்க முடியாது, எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது, எந்த பிரிவும் இருக்க முடியாது, எந்த கஷ்டமும் இருக்க முடியாது, எந்த மனிதனாலும் இருக்க முடியாது, எந்த பிசாசனாலும் இருக்க முடியாது. என்னை அழைச்சவர், நம்மளை அழைச்சவர், சபை அழைச்சவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. சர்வ அண்டங்களையும் ஆளும் சர்வ சிருஷ்டிக்கும் மேலானவர். ஆகினால என் அழைப்பு 6 மாசம் 5 மாசம் அல்ல, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அழைச்சார். இந்த பூமி விட்டு போற வரைக்கும் அழைப்பு இருக்கும். அது கிறிஸ்து வந்து அவரோட வருகையை கூட்டிட்டு போக வரைக்கும் நான் அந்த அழைப்புல இருப்பேன். அந்த அழைப்புல அவர் என்னை வச்சிருப்பார். ஹல்லேலூயா.